பருப்பை வேக வச்சு கடைஞ்சி தாளிக்கிற வேலையெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒன் பாட் ரைஸ் சாம்பார் சாதம் தான் சீக்கிரம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம், கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிய விட்டுட்டு நான் 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அது தோலை உரிச்சிட்டு இதோட சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் வந்து 1 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினோடனே 4 வரமிளகாய் வந்து காம்போடு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி 1 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 10 பல் பூண்டு இடித்து எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு கேரட்டை வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பெரிய சைஸ் கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு வாழைக்காய் தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த காய் தான் சேர்க்கணுன்றது கிடையாது. உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காயோடு சேர்த்து சாதத்துக்குமே வந்து நான் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நான் வீட்டு மிளகா பொடியும் சாம்பார் மிளகா பொடியும் 2 சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுட்டு நான் குட்டி பவுலில் வந்து பாசிப்பருப்பு 1/4 கப்பும் 1/2 கப் வந்து சாம்பார் பருப்பு தோரம் பருப்பும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அரிசி வந்து ஈக்குவல் ரேஷியோக்கு பருப்புக்கு ஈக்குவலாக வந்து நான் பச்சரிசி எடுக்கல, புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2த்தையும் வந்து தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துட்டு 1 கப் அரிசிக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு இன்னும் வந்து திக்காக வேணாம், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1/2 கப் தண்ணி கூடவே சேர்த்துக்கோங்க. நல்லா தளன்னு இருக்கும். இப்போ குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக மாங்காய் சேர்த்துருக்கேன். முன்னாடி சேர்த்த மாங்காய் வந்து குழஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா வந்து சாதத்தோடு சேர்ந்து அந்த சூட்லேயே வந்து மாங்காய் நல்லா வெந்துடும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ புளி தண்ணி வந்து 2 கொதி வரட்டும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மல்லித்தலையை பொடியை நறுக்கி இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே போல் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 பாட் ரைஸ் சாம்பார் சாதம் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.